ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. எங்கள் ஃபேமிலி மொத்தமும் டிஎம்கே. நான் டிஎம்கே போஸ்டிங்லேயே இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன ஒரு ரோடு, நல்ல ரோடு இருக்கா? இந்த ரோடையும் நீங்களே பாருங்களேன். பில் அந்த பக்கம் ரோடை பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கள் ஏரியாலாம் ரோடு ரொம்ப வஸ்ட்டு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு. மக்களை ஆளும் மன்னவன் எங்கள் தென்னவன், அரசியல் கடலில் மீன் பிடிக்கும் மீனவன், அரசியலை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் மாண்புமிகு மாணவன், திராவிட மாடலில் வீணா போனவன். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி நடத்துறேன்? எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? இப்ப பிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர், அதுக்கு நான் தான் பொறுப்பு. இன்னைக்கு கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன். பணம் யாரு கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க? ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே, அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நக்கல்யா அவனுக்கு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே. அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே. முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு? கையில கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது. எங்க இருந்து வருது அவருக்கு? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேடா திருட்டு பசங்களாடா நீங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனா சைதாப்பேட்டையில 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். வரல, அடுத்ததுக்கு அவர் வருவார். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா, அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன். என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான். என்ன மனுஷன்? தெரியலங்கண்ணா, இது ரொம்ப ஒரு டைசி கேள்விங்கண்ணா. அதாவது பட் எப்பொழுதுமே நாம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு வளர்ந்திருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்காக்கு போறாங்க? அப்ப தமிழ்நாடு வளரலின்னு அர்த்தமா? இல்ல சொல்றேன். அதேதான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறத விட தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதிகமா இருக்கு. ஆக தமிழ்நாடு வளரவில்லை என்கின்ற அர்த்தம் கிடையாது. சீனியர் பொசிஷன் பெங்களூர்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீனியர் சாஃப்ட்வேர் பொசிஷன் இல்ல. ஆனா டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்ல அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனா டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு, சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு. உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வறுத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரைச்சிக்கையா. அப்புறம் அடுத்த நாள் காலைல பேப்பரை பார்த்தேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு போட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு போட்டோ போட்டாருன்னு. அதனால அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்றாரு. அன்னைக்கு பிளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்ல பார்த்தேன். டெல்லிக்கு ஏதோ பிளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஆனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாரா இருக்கேன். கேள்விகள் வச்சிருக்கேன். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும். பெட்ரோல் விலை 100 ரூபாய்,
ஒன்னு ஏறும், கோட்டர் விலை ஏறும். பெட்ரோல் விலை ஏறத பத்தி கவலைப்படுறியா இல்லையா? கோட்டர் விலை ஏறும். 130 ரூபா. எம்எல்ஏ கேளுங்க எவ்வளவு வேதனையா சொல்றாங்க. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? வரும்போது சேகர் பாபு அவர்களோட ஒரு பேட்டி படிச்சேன். ஏதோ மியூசிக்கல் சேர்ல பிஜேபியில தலைவர்கள் உட்காருவாங்க அப்படின்னு. மியூசிக்கல் சேர்ல உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அது எங்க இருக்கு? ஆனா நீங்க வச்சிருக்கிற மியூசிக்கல் சேர்ல அது கலைஞர், அப்புறம் அண்ணன் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் என்ன நிதியோ அவங்களுக்கு மட்டும்தான் மியூசிக்கல் சேர்ல உட்கார இடம் கிடைக்கும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? ஒரு கல்லூரி மாணவி கற்பழிக்கப்படுறான் அண்ணா யூனிவர்சிட்டியில. தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு குழந்தைகள் கற்பழிக்கப்படுது. ஒருத்தன் ஆம்பளைன்னு. ஆனா திமுக கூட்டணியில ஆம்பளே கிடையாதா? இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா? கம்யூனிஸ்ட் அப்பப்பயாவது வெளியே வரும், முத்திரசு இருக்கிறப்பயாவது அப்பப்போ வெளியே வந்தாங்க. இப்பெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எங்க போச்சு உங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி? என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கும் சரி போ. இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு திமுக ஆட்சி 2026 தொடர்ச்சி எரியப்படுறது உறுதி. உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள மெட்ராஸை விட்டு ஓடி போயிரு. ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, கரண்ட் எங்க ஊர் சைட்லாம் கரண்ட் போய்கிட்டே தான் இருக்கு, இன்னமும் போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் இல்லை சொல்ல போனா. இப்ப என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா, இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். பிப்ரவரி 1ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா? 1.5 வயசு. விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளை எல்லாம் மிரட்டி பார்த்த இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீ வேற நடந்தது தெரியாம. இன்றைக்கு விஜயனுடைய வயது 50. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயதே 75. ஜோக் இல்லையா? எத்தனை திட்டம் முடிஞ்சா எண்ணிக்குங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நோ ப்ராப்ளம்.